வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரா டெஸ்ட்நெட் ஆட்ராப்பை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருப்போம். ஸோ அது தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா பெரா நேம்ஸ் சீசன் 1 அப்படின்னு சொல்லி ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் galaxy.comக்கு போயிட்டு இந்த இதில் எக்ஸ்ப்ளோரில் போய் ஆள் கொடுத்து இங்கே பெரான்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே இங்கே பெரா ரிலேட்டடான ஆட்ராப்ஸ் ஆக்டிவிட்டீஸ் டெஃபி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வரும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரா நேம்ஸ் சீசன் 1 அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதை நான் ஆல்ரெடி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 80 பாயிண்ட்ஸை வந்து நான் கிளைம் பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரீலோட் பட்டன் காட்டும் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஒரு கால் வந்து ரீடைரக்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆகலை அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா நியூ யூஆர்எல் ஓப்பன் ஆகும், நியூ விண்டோவில் ஓப்பன் ஆகும். அதில் போய் நீங்கள் கூட லைக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 3 டாஸ்க்ஸ் தான். ஒன்று வந்து ஃபாலோ பண்ணுறது பெரா நேம்ஸ் வந்து ட்விட்டரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை விசிட் பண்ணாவே 10 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதே வெப்சைட் தான் இங்கே. ஸோ இங்கே நான் டீட்டெயில்ஸ் போய் தான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த யூஆர்எல்ல. அந்த யூஆர்எல்ல வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணாலும் தரேன், நீங்கள் அதை போய் பண்ணிக்கிங்க. ஒரு கால் கேலக்ஸி நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா. ஸோ இதுதான் பெரா நேம்ஸ். இந்த பேஜுக்கு நீங்கள் போய் விசிட் பண்ணுறதுக்கே வந்து 10 பாயிண்ட்ஸ். சில டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க, அதாவது ஒரே ஒரு நேம் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா 50 பாயிண்ட்ஸ், 60. அப்புறம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு 20-30 பாயிண்ட்ஸ், 20 பாயிண்ட்ஸ். ஸோ டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 80 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் மேபி $1 இருக்கலாம், இல்லை $0.1 இருக்கலாம். ஸோ பெரா டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஆட்ராப் கொடுக்க போகிறாங்க. அதனால வந்து இந்த அளவுக்கு வந்து கேலக்ஸியில் வந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி கேலக்ஸியில் வராங்க அப்படின்னாவே அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கனெக்ட் வாலெட்னு காட்டும். கனெக்ட் வாலெட் கொடுத்துருந்தீங்கன்னா பண்ணனால இங்கே கிரியேட்னு காட்டுது. ஸோ மை பெரா நேம்ஸ் அப்படின்னு நான் போகிறேன். ஸோ யுவர் பெரா நேம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆல்ரெடி நான் என்னோட நேம் கொடுத்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பேன், MD அஸ்லம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்தியன் கிரிப்டோ கைட், அதுக்கப்புறம் ரிவைவா. சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஏதோ ஒன்று கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து பண்ணிக்கோங்க. ரெனியூ நான் அதாவது இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2 டேஸ்க்கு முன்னாடி தான் க்ரியேட் பண்ணேன். 1 இயர் தான் வந்து ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக வந்து வரும். ஸோ உங்களுக்கு வந்து ரெனியூ பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் இது டெஸ்ட்நெட் தானே, உங்களுக்கு வந்து காசு வந்து டெஸ்ட்நெட்டோட பெரா டோக்கன் தான் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கூட நீங்கள் ரெனியூ பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா க்ரியேட்னு கிளிக் பண்ணணும். அதனால இந்த க்ரியேட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரியேட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பெரா டெஸ்ட் அப்படின்னு நான் உனக்கு சும்மா கொடுக்குறேன். பெரா டெஸ்ட் ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெஜிஸ்டர் ஃபார் பெரா அப்படின்னு இருக்கும். அது கிளிக் பண்ணேன் அப்படின்னா எத்தனை இயர்னு காட்டும். ஸோ நான் வந்து ஒரு 3, 4, 5 இயர்ஸ்க்கு நான் கொடுத்து வச்சுக்கிறேன். எந்த டோக்கனை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க, இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் காட்டுது. ஏன்னா நான் ஃபாசெட்டில் வந்து நான் இது பண்ண கிடையாது. ரெண்டாவது நான் 4-5 நேம்ஸ் வந்து நான் வந்து கிளைம் பண்ணிட்டேன், அதாவது க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ பெரா நேம்ஸு. ஸோ அதனால் எனக்கு காட்ட மாட்டேங்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா பெரா இல்லை ஹனி ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி இங்கே வந்து ஃபண்ட்ஸ் க்ரியேட்னு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா அகெயின் மெட்டாமாஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். நீங்கள் அங்கே அப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேம்ஸ் க்ரியேட் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் கேலக்ஸி பேஜுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரீலோட் பட்டன் இருக்கும். ஸோ அது 3 டாஸ்க்குமே பண்ணதுக்கப்புறம் ரீலோட் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எனேபிள்ட் ஆயிரும். அதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருப்பேன். அதாவது டெஃபி ஆப்பை வந்து எப்படி வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து எப்படி டிப்ளாய் பண்ணுறது பெரா டெஸ்ட்நெட் மேலே அப்படின்னு. அது வந்து தேர்ட் வெப்பை யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எப்படி அந்த டோக்கனுக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன். அதில் வந்து இந்த மாதிரி தேர்ட் வெப்புக்கு போய்க்கிங்க, கான்ட்ராக்ட் போய்க்கிங்க, உங்கள் கான்ட்ராக்ட்ஸில் க்ரியேட் பண்ண கான்ட்ராக்ட்ஸில் இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியூ அப்படியே வரும். அதில் எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் ஃபஸ்ட் எடுத்து வரும். அதுக்கு அடுத்தது டோக்கன்ஸ்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் டோக்கன்ஸ் இன்ட்ராக்ட் ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா மின்ட் பண்ணதில்லை. நான் ஃபஸ்ட் எடுத்த மின்ட் பண்ணி காமிச்சிட்றேன். நான் சப்ளை வந்து 1 பில்லியன் அப்படின்னு சொல்லி நான் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து மின்ட் டோக்கன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது மெட்டாமாஸ்க் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி எனக்கு வந்து இது பண்ணும். அப்போ நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோக்கன் வந்து மின்ட் ஆயிரும். மின்ட் மீன்ஸ் இனிஷியலாக வந்து நீங்கள் ஜெனிசிஸ் பிளாக்கில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது 1 வாலெட் to 1 வாலெட் நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ஆட்ராப் நீங்கள் சில பேருக்கு கொடுத்துக்கலாம், யார் யார் கொடுக்கணும் அப்படிங்கிற வேலட் அட்ரஸ் கொடுத்து, இல்லை டோக்கன் பர்ன் பண்ணணும். இந்த மாதிரி வந்து இன்ட்ராக்ஷன் ஆப்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ மின்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பர்ன், ஆட்ராப், ட்ரான்ஸ்ஃபர் இந்த 3 ஆப்ஷனுமே வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அட்ரஸ், அதாவது இன்னொரு வேலட் இருந்தாவோ இல்லை ஃப்ரெண்டோட வேலட் அட்ரஸ் இருந்தாவோ அதை கொடுத்து நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ்வலாக வந்து என்னோடய வேலட் அட்ரஸையே இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிக்கிட்டேன்.
பட் அது எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வேலட் அட்ரஸ் இல்லைன்னா இன்னொரு வேலட் அட்ரஸ் கூட கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அப்லோட் அட்ரஸஸ் நீங்கள் வந்து ஆட்ராப்க்கு வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி டவுன்லோடுன்னு ஒன்று காட்டும். அந்த எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் பண்ணி அதில் உங்கள் வேலட் அட்ரஸில் ஆட் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே ஆட்ராப்னு கொடுத்தீங்கன்னா ஆட்ராப்பும் ஆயிரும். அதே மாதிரி பர்ன். ஸோ பர்ன் இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 பில்லியன் டோக்கன் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இது 1 பில்லியன் இருக்காது கண்டிப்பாக. 1 மில்லியன் 1 மில்லியன் கிட்ட தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் பர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 வந்து நான் பர்ன் பண்ணுறேன். ஸோ 10,000 டோக்கன் நான் பர்ன் பண்ணுறேன். அவ்வளோதான், சிம்பிளாக அந்த அமௌண்ட் கொடுத்து பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லா ஆப்ஷனுமே. ஸோ இந்த இன்ட்ராக்ட் பண்ணிக்கிற மூலமாக மேபி கொஞ்சம் உங்களுக்கு வந்து டெஃபி ஆக்டிவிட்டி அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டிப்ளை பண்ணது இல்லாமல் அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் நீங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ராக்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணனால உங்களுக்கு வந்து மேபி கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். அந்த பாயிண்ட்ஸ்னால உங்களுக்கு வந்து அதிகமான ஏர்ட்ராப்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து இதை நம்ம சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக வந்து இந்த பெரா நேம்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் டோக்கன் பர்ன் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேலக்ஸியில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஆஃப் த பெராஸ் டெய்லி. ஸோ இது வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிங்க. இது நான் ஆல்ரெடி தனியாக வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட் 1 ஆன்போர்டிங் வந்து நான் உங்களுக்கு தனி வீடியோவில் போட்டிருக்கிறேன், அதையும் பாருங்கள். இப்போ வந்து இந்த பெரா நேம்ஸை நம்ம பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் டெய்லியும் வந்து ஒரு தடவை சும்மா அந்த விசிட் பண்ணி அந்த பேஜை மட்டும் விசிட் பண்ணிவிட்டு ஃபாசெட்டில் டெய்லியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்நெட் டோக்கனை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்வாப் மட்டும் பண்ணி வைங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.